தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர்பார். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. வந்து நான் கொலு வச்சுருந்தா இருக்கேன். இந்த மாதிரி கொலுவெல்லாம் வச்சு பார்த்து வளர்ந்த ஃபேமிலியிலேருந்து வர்றது தான் நான். சுமார் எவ்வளோ பொம்மைகள் இருக்கும் உங்ககிட்ட? அந்த பொம்மைகள் கணக்கு வந்து நான் சொல்ல விரும்பலை, பட் நிறையா பொம்மைகள் இருக்குது. எல்லார் வீட்டு பொம்மையும் இருக்குது. தட் இஸ் என்னோட தாத்தா பாட்டியோட பொம்மைகள், என்னோட ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டி பொம்மைகள். உங்க மனசுக்கு பிடிச்ச பொம்மைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைன்னா எதை சொல்வீங்க? சூரியன் 7 குதிரையோட தேரில் சூரியனும் 7 நவகிரகமும் 9 நவகிரகம் வந்து 9க்கு 10 வந்து இதுல வந்து ஜென்ரலா கருப்புல வச்சிருப்பாங்க நவகிரகம். அதுதான் எல்லார் வீட்லயும் இருக்கு. சில வீட்ல வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த நவகிரகம் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் ரீசெண்ட் ஒன்ஸ். அந்த சென்ட்ரல் இருக்கிற முண்டக்கன்னி அம்மனும் அந்த மேல் படியில் இருக்கிற வாராகியும் வந்து போன வருஷம் என்னோட மாமனார் எனக்கு வாங்கி கொடுத்தது. அங்கங்கே QR கோடு வேற வச்சு கம் வித் யுவர் ஹெட்ஃபோன்ஸ்னு போட்டிருக்கா. ஸோ ஹெட்ஃபோன்ஸில் போய் நம்ம QR ஸ்கேன் பண்ணோம்னா அந்த சுவாமி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து பார்க்க வருவார். தஞ்சாவூர் பொம்மை, அந்த தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவா பார்த்தல, கீழே வந்து அது எந்த ஆங்கிளில் நம்ம சுற்றினாலும் அது எப்படி அந்த காலத்து பொம்மை ஈக்குவலிபிரியம். எஸ், அதோட அந்த அந்த கான்செப்ட்ல வந்தது. அதெல்லாம் வந்து இப்போ இன்னும் அதை பண்றவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா. அதே மாதிரி நிறைய வந்து கொண்டப்பள்ளி, சென்னப்பட்னா, இந்த மாதிரி நிறைய ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தமா இருக்கு இல்லையா பொம்மைகள். அதெல்லாம் வாங்கி நம்ம அந்த கலையை வந்து அழியாம பார்த்துக்கணும். IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, சென்னை மந்தவெளி பக்கத்தில் இருக்க பிரபல திரைப்பட நடிகர் திரு SV சேகர் அவர்களோட இல்லத்திற்கான கொலு விசிட் தான் பண்ணியிருக்கோம். இந்த அழகான கொலு மட்டும் இல்லை, முதல் மாடியில் பிரம்மாண்டமான கொலு நமக்காக காத்துட்டு இருக்கு. இந்த கொலுவெல்லாம் வடிவமைச்சது யாருன்னா, ஆடம்பரா பொட்டிக்கின் நிறுவனர் SV சேகர் அவர்களின் மருமகள் திருமதி ஸ்ருதி அஸ்வின் அவர்கள். வாங்க நேயர்களே, அவங்கள சந்திச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்ருதி, என்னோட முதல் கேள்வி, எத்தனை வருஷமா நீங்க கொலு வச்சுட்டு இருக்கீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே 12-13 இயர்ஸாக வந்து நான் கொலு வச்சுருந்தா இருக்கேன். இந்த மாதிரி கொலுவெல்லாம் வச்சு பார்த்து வளர்ந்த ஃபேமிலியிலேருந்து வர்றது தான் நான். ஸோ வரும்போது முதல்ல ஒரு 3 படி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஆச்சு. அது அப்படி இப்படி டெவலப் ஆகி 2-3 ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கொலு வைக்கிற அளவுக்கு வந்து வந்தது தான். எல்லா இயர்ஸும் ஓவர் த இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜாஸ்தியாகிட்டே போச்சு. அப்படியே வந்து இது பண்ணது தான். சுமார் எவ்வளோ பொம்மைகள் இருக்கும் உங்ககிட்ட? அந்த பொம்மைகள் கணக்கு வந்து நான் சொல்ல விரும்பலை, பட் நிறையா பொம்மைகள் இருக்குது. எல்லார் வீட்டு பொம்மையும் இருக்குது. தட் இஸ் என்னோட தாத்தா பாட்டியோட பொம்மைகள், என்னோட ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டி பொம்மைகள், அதுக்கப்புறம் வந்து என்னோட அம்மாவோட பொம்மைகள். இப்போ வந்து நான் கொலு வைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப மெனக்கிட்டு பண்ணுறதுனால அஸ்வினோட சித்தப்பா சித்தி அவங்களோட ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சில பொம்மைகள் இருக்குது, அது உங்ககிட்ட இருந்தால் தான் அது பெஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு இந்த தடவை கூப்பிட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக எனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப திருத்தமான பொம்மைகள் நிறையா இருக்குது. அதெல்லாமும் இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாரோட பொம்மைகளும் இதில் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு கொலு சங்கமம்னே சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ உங்கள் அம்மாவோட இன்ஸ்பிரேஷனும் இருக்கு அண்ட் மாமியார் வீட்டு சைடு இன்ஸ்பிரேஷனும் கண்டிப்பா. ஓகே. ஸோ நான் கல்யாணம் ஆகி இங்க இந்த என்னோட வீட்டுக்கு, இங்க அஸ்வின் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் வைக்க ஆரம்பிச்சது இந்த ஜெனரேஷன்ல. இதுக்கு முன்னாடி அங்கிளோட அப்பா அம்மா வச்சிருந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு இந்த, ஏன்னா இது ஓவர் நைட்ல செய்யற வேலை. கண்டிப்பா. ஒரு மாசம் 2 மாசம் ஹோம் ஒர்க் பண்ணும் நார்மல் கோலு வைக்கவே. கரெக்ட். உங்களுக்கு வந்து ஒரு தீமேட்டிக் கோலு எவ்ரி இயர் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு வருஷம் ஒரு புதுமை கொண்டு வரீங்க. அப்போ ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஒரு நான் எப்பவுமே சொல்றது அதுதான், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் எதுவுமே பாசிபிளே இல்லை. ஸோ ஆஸ் அ ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வைக்க முடியாது. பிகாஸ் இந்த வருஷமே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆனதுனால என்னோட அம்மா வந்து ஊர்லேருந்து வந்து என் அம்மாவும் மாமியாரும் வந்து 2 பேருமா சேர்ந்து வெயிட் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வைக்கலாங்கிற தீம்லேருந்து எல்லாமே டிசைட் பண்ணுறது நான் தான். அதுக்கப்புறம் எப்படிலாம் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அது எல்லாமே வந்து நான் எல்லாரோட ஹெல்ப்பும் இல்லைனா ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா மாமியார் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் இந்த கோலு வச்சிருக்கேன்னு கேட்கும் போதே எங்களுக்கு அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது.
அதுக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ அண்ட் இப்போ நிறைய பொம்மைகள் இருக்கு, உங்க மனசுக்கு பிடிச்ச பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைனா எதை சொல்வீங்க? ஸோ பிடிச்ச பொம்மைன்னு இதில் வந்து நிறைய பொம்மைகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எல்லா பொம்மைகளுமே ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீல புடவை கட்டின்னு இருக்கிற சாரதாம்பாள். ஸோ சாரதாம்பாள் எனக்கு ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வம், ஸ்ருங்கேரி சாரதாம்பாள். ஸோ அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சமான ஒரு பொம்மை. அதில் வந்து எங்கள் அம்மா கொடுக்கும்போதே உன்னோட மெகா கொலுக்கு ஏற்ற சைஸில் தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொம்மை எனக்கு வாங்கி கொடுத்த பொம்மை உண்டு. நேர்களுக்கு இந்த வருஷத்தோட தீமை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? எஸ். ஸோ வந்து தீம் தனியாக வந்து கீழே ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பஞ்சானனா அப்படிங்கிற ஒரு தீம் வச்சுருக்கேன். இந்த மெயின் கொலுவையும் வந்து தீமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்பர்ஸை வந்து மையமாக வச்சு ஒரு நம்பர்ஸை வந்து ஒரு கான்செப்டாக வச்சு கீழேருந்து இந்த முதல் படியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1க்கு ஏகமுகம். அதனால வந்து கீழே வந்து உங்களுக்கு விநாயகர் வந்து வாத்தியம் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, விநாயகர் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. ஓகே. ஸோ அது வந்து நம்பர் 1க்கு. 2க்கு வந்து லவா குச்சா வந்து ஹனுமார் லவா குச்சா தூக்கின்னு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹனுமார் தட் இஸ் விநாயகரும் முருகரும் தோளில் கை போட்டு இருக்கிறது 2க்கு. 3க்கு வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சங்கீத மும்மூர்த்திகள் 3, முப்பெரும் தேவர்கள் 3. 4க்கு அப்படி கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த 4 சமயக்குறவர்கள் 4 பேர் இருக்காங்க, அது ஒரு 4 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி 4 முனிவர்களோட 4 வேதங்கள் இங்கே இருக்குது. 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமுகம் கொண்ட காயத்ரி, பஞ்சமுகம் இந்த காயத்ரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று. அப்புறம் பஞ்சமுகம் கொண்ட ஹனுமார், அது 5க்கு. 6க்கு வந்து 6 படை வீடு, இந்த முருகரோட 6 படை வீடு இந்த படியில் இருக்குது பார்த்தீங்களா, 6 படை வீடு. அதே மாதிரி வந்து 6 குழந்தை முருகர், கார்த்திகை பெண்கள், இந்த தாமரை மேலே இருக்கிற அந்த 6 படை வீடு 6. 7க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க இல்லையா சப்த மாத்ரிகாஸ்னு பேர், கௌமாரி, வைஷ்ணவி, சாமுண்டி, அந்த சப்த மாத்ரிகாஸ் 7. சப்த நதிகள், இந்த 7 நதிகளும் கங்கா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, சிந்து, நர்மதா, இந்த 7 வந்து சப்த நதிகள் 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 8க்கு வந்து அஷ்டதிக் பாலகர்னு சொல்லுவோம். 8 திசைகள்லையும் இருக்கிற இந்திரன், வருணன், யமன், அஷ்டதிக்கு 8. அப்புறம் அஷ்ட பைரவர், 8 பைரவர்கள், 8 விதமான பைரவர்கள். அதுக்கு மேலே அப்படியே வந்து அஷ்டலக்ஷ்மி, அஷ்ட பைரவருக்கு மேலே அஷ்டலக்ஷ்மி. 8க்கு அப்புறம் வந்து 9 வந்து நவசக்தி மேலே, பாலா, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி, அந்த 9 நவசக்தி. நம்மளுக்கு தெரிஞ்ச நவகிரகம் சென்டரில் வந்து சூரியன், 7 குதிரையோட தேரில் சூரியனும் 7 நவகிரகமும், 9 நவகிரகம் வந்து 9க்கு. 10 வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த தசாவதாரம் 10. அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இங்கே சென்டரில், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். ஸோ இது வந்து ஒரு நம்பர் கான்செப்டில் வந்து இந்த வருஷம் சரி வைக்கிறதுன்னு ஆச்சு, இதையுமே ஒரு கான்செப்டில் நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பர் கான்செப்டில் பொம்மைகள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னதில் நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எப்படி இதை கற்றுண்டேல் இல்லை எதனா ரிசர்ச் பண்ணலாம் இதுக்காக? என்னோட பாட்டியெல்லாம் கொலு வைக்கும் போதும் சரி, என்னோட அம்மா கொலு வைக்கும் போதும் சரி, ஒரு தடவையும் வந்து இப்படிலாம் வைக்கும்போது இப்போ என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்து வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து டெவலப் ஆகுது. ஸோ கொலு வைக்கிறதுங்கிறது பொம்மைகளை அடுக்கி வச்சோம், அந்த கலர் சார்ட் படி ட்ரெஸ் பண்ணிடணும், சுண்டல் நைவேத்தியம் பண்ணோங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மாத்த குழந்தைகளுக்கு அதோடைய தாத்பரியமும் சொல்லி கொடுக்கணும். நீங்க அதை சொல்ல கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் எல்லா குழந்தைகளுக்கும் இது கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். எங்கேயுமே பார்க்காத பொம்மை வந்து அந்த வேதங்கள், 4 வேதங்கள், அது ரொம்ப வித்தியாசமான பொம்மை. அதே மாதிரி நவகிரகம்னு சொன்னேன் இல்லையா, இதுல வந்து ஜென்ரலா கருப்புல வச்சிருப்பாங்க நவகிரகம், அதுதான் எல்லார் வீட்லயும் இருக்கு. சில வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த நவகிரகம் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. என்னோட அம்மாவோட பொம்மைகள் இது. பன்ருட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பொம்மை தயாரிக்கிறவர் வந்து தலையில் கூடையில் எடுத்துன்னு வருவார் என் வீட்டுக்கு. நேராக வந்து அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ வந்து என்னோட அம்மாவோட நிறையா அதில் மூக்கெல்லாமும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நவகிரகம் அந்த இது. அதே மாதிரி நீங்கள் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ரொம்ப பழசு. அது வந்து என்னோட மாமியாரோடது. ஸோ எப்படியும் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே, 80 வருஷம், 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது நல்லாவே. அது எல்லாமே பழைய பொம்மைகள். பழைய பொம்மைகளை வந்து ரொம்ப அதை ரீபெயிண்ட் பண்ணி அதை புதுமையாக்கி அதில் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி போகிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லை. அதனால பழைய பொம்மைகள் பழசாவே இருக்கட்டும்ங்கிறது தான் என்னோட இது. அப்புறம் இதெல்லாம் ரீசெண்ட் ஒன்ஸ். இந்த சென்டரில் இருக்கிற முண்டக்கன்னி அம்மனும் அந்த மேல் படியில் இருக்கிற வாராகியும் வந்து போன வருஷம் என்னோட மாமனார் எனக்கு வாங்கி கொடுத்தது. உன்னோட கொலுபம் உன்னோடதுல இது உன்னோட கலெக்ஷன்ல இது இல்லை, எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் என்னோட இதெல்லாம் இருக்கு. போறாதுக்கு இந்த இதெல்லாம் வேற வந்துடுறது என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ எனக்கு கிஃப்ட் பண்றவாலும் யோசிச்சு இந்த பொம்மை உங்ககிட்ட இல்லை இருக்கா இல்லையான்னு யோசிச்சு எனக்கு இது பண்ணது. அப்போ அங்கிள் வந்து அந்த முண்டக்கன்னி அம்மனும் அந்த வாராகியும் எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணி கொடுத்தது. இந்த வருஷம் உங்க கலெக்ஷன் என்ன? புது பொம்மை என்ன வாங்கிருக்கீங்க? அந்த தசாவதார பெருமாள்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? 10 அவதாரமும் ஒரு பெருமாள் ஒரே பொம்மையா. தசாவதாரம் யூஸ்வலி தசாவதாரம் எல்லார் வீட்லயும் இருக்கும், தனியா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அவதாரமும் ஒரே பெருமாள் ஒரு இதுல வந்து அது சொல்லி பண்ணினது. ஆர்டர் கொடுத்து பண்ணிருக்கீங்க. காஞ்சிபுரத்துல வந்து பாஸ்கரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து நம்ம இது வேணும் அது வேணும் சொல்லிட்டா மட்டும் போறோம். அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் நல்ல மெயினா வந்து முகங்கள் பொம்மைகளுக்கு வந்து மெயினா அந்த திருத்தம் இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும். ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா நம்ம பண்ணி கொடுத்துருக்காரு. அது அவர்கிட்ட பண்ணி வாங்கிட்டது தான். ரொம்ப அழகா இருக்கு. இது நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என் தங்கையும் இது நிறைய கொலு எல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அவ என்ன பண்ணியிருக்கா, யூஎஸ்ல வந்து இந்த கொலு பொம்மைக்கு வந்து ஒரு கடையே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கா. ஏன்னா இது வந்து கடல் கடந்து நிறைய பேர் அப்ராட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறா. கொலு வந்து அது ஒரு விழாவாக கொண்டாடி இருக்கா. நேத்திக்கு போன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலுல வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவள் வந்து அங்கங்கே QR கோடு வேற வச்சு கம் வித் யுவர் ஹெட்ஃபோன்ஸ்னு போட்டிருக்கா. ஸோ ஹெட்ஃபோன்ஸில் போய் நம்ம கியூஆரை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த சுவாமி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து பார்க்க வருவார். ஹியூஸ்டனில் வந்து ஸ்வாதிகா கொலுடால்ஸ்னு சொல்லி இவர் ரொம்ப நல்லா பெரிய பெரிய பொம்மைகள்லாம் இங்கேருந்து அனுப்பிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை வந்து வெறும் ஒரு பொம்மையா வெறும் ஒரு 9 நாள் ஃபெஸ்டிவலா அந்த மாதிரி பார்க்காம இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இருந்தா அதை நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போவோம் 100%. ஸோ அது வந்து அதே மாதிரி எல்லா வருஷமும் ஒரு புது பொம்மை வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இதுவாக வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு வழக்கமாக மட்டும் வச்சுக்காம இதை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஊக்குவிக்கிற விதத்தில் வந்து கட்டாயம் நம்ம வந்து இந்த மண்ணால் எதுவும் பேப்பர் மேஷால எது வேணாலும் பொம்மைங்கிறது வந்து எனி ஃபார்ம் ஆஃப் இது. அதே மாதிரி நிறையா வந்து கொண்டப்பள்ளி, சென்னப்பட்னா இந்த மாதிரி நிறைய ஊர்லெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கு இல்லையா பொம்மைகள். அதெல்லாம் வாங்கி நம்ம அந்த கலையை வந்து அழியாம பார்த்துக்கணும். ஆமா, நம்ம எதானாலும் உடனே வாங்கிடுவோம். ஆனா இந்த பொம்மைக்கு அவ்வளவு பேரும் பேசுவாங்க. அது கரெக்ட். அவங்க ஒரு 300 ரூபாய் சொல்லுவாங்க, அதை நம்ம அடிமாட்டு விலைக்கு 100 ரூபாய்க்கு கேட்டா அங்கே பார்கெயின் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். அது மாதிரி வித்தியாசமான பொம்மைகள் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் அந்த சப்த மாத்ரிகாஸ் இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான எல்லா வாகனத்து மேல இருக்கிற இந்த அம்பாள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான பொம்மை. அதனால வந்து அது கொஞ்சம் ஐகாட்சியா இருக்கு. அதே மாதிரி இந்த தசாவதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவிட்டி தசாவதாரம்னு முன்ன ரொம்ப வருஷத்தோடது வந்து இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து அதாவது ஒரு ஸ்டாட்டிக்கா இல்லாம ஏதோ அவ என்ன பண்றான்னு கம்சனை வந்து கிருஷ்ணன் வதம் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது பேரு ஆக்டிவிட்டி தசாவதாரம்னு பேரு. அப்புறம் அந்த சைடு கொலு வச்சிருக்கேன் இல்லையா, அதுல ஒரு பிள்ளையார் ரொம்ப நேரமா என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவரை பத்தி முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பா வாங்க பார்க்கலாம். இந்த முதல் படியில இருக்கிற பொம்மைகள் எல்லாமே வந்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருத்தமா ரொம்ப அழகா இருக்கும். அந்த பிள்ளையார் எஸ்பெஷலி அது நிஜம் ஒரு ஒரிஜினல் தும்பிக்கை மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து அஸ்வினோட சித்தியும் சித்தப்பாவும் கொடுத்தது. சீதாவோட ஃபேஸ் பாருங்களேன், அப்படி ரொம்ப ஷார்ப்பா ஒரு ரொம்ப திருத்தமா இருக்கும் மூக்கு. அதுக்கப்புறம் முகத்திலேயே ஒரு அமைதி. ஆமா, ரொம்ப ஒரு அமைதி இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு அஸ்வினோட சித்தப்பா சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து உங்ககிட்ட இனிமேல் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி எனக்கு சர்ப்ரைஸ் ஆக்சுவலி வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு இதெல்லாம் நீ எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழமையா. அதுவும் அந்த பிள்ளையாரோட பெயிண்டோட இது பாருங்களேன், ரொம்ப நேச்சுரலா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த தசாவதாரமும் 2வது படியில் இருக்கிற தசாவதாரமும் வந்து அவ கொடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த பாவை விளக்கு மாதிரி இருக்கிறது வந்து என்னோட சிஸ்டர் சொன்னேன் இல்லையா, யூஎஸ்ல கொலு பொம்மை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உனக்கு நான் இந்த வருஷம் தீமுக்கு நான் கொடுத்து விட்டுறேன், அவ்வளோ எனக்கு சர்ப்ரைஸ் தான், கிஃப்ட் தான். ஸோ அது கிஃப்டா கிடைச்சது. இங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஆதிசங்கரர், ஸ்ருங்கேரி சாரதாம்பாள், அந்த மடாதிபதிகள். அதுக்கப்புறம் வந்து ஆதிசங்கரர் வந்து கனகதாரா இதுங்கிறதுனால அந்த காசு மழை பொழியறாங்க. ராமானுஜரோட பொம்மை இந்த வருஷம் அது புதுசு, ஆனால் ரொம்ப திருத்தமா ஃபேஸ் ரொம்ப அழகா இருந்ததுங்கிறதுனால அதுவும் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோலாப்பூர் மகாலட்சுமி, அது ரொம்ப யுனிக்கான ஒரு பொம்மை. இதோ இந்த கோல்டன் கலர் பொம்மை வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி. அதுக்கப்புறம் அந்த புத்தர் ஒன்று ஒயிட் புத்தர் தெரியறது இல்லையா, அது வந்து அங்கிள் ரொம்ப சின்ன வயசுல இருந்தபோது சிலோனில் வாங்கினது. அதை பத்திரமா ரொம்ப வருஷமா பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொம்மை. இந்த படிகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ராமாயணத்தில் சில காட்சிகள் மட்டும், நாட் எக்ஸ்டென்சிவாக வைக்கல.
சில காட்சிகள் இது வந்து ஓடன்ல வந்து அது குஹன் போறது போடுற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராவணனோட தர்பார், சபையில ராவணன் தர்பார். இது வந்து ராமர் பாலம். இங்க வந்து லக்ஷ்மணர் வந்து சஞ்சீவி மலையை வந்து வர மாதிரி. கீழே வந்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா குச்சேலர், கிருஷ்ணரும் குச்சேலரும் கட்டின்னு இருக்கிற மாதிரி, ராமரும் வந்து குஹனும் கட்டின்னு இருக்கிற மாதிரி அந்த இதுல. ஸோ இங்க வந்து குச்சேலரோட அந்த குச்சேலோபாக்கியானம், அந்த குச்சேலர் இது வந்து பீஷ்மர், அம்பு படுக்கை பீஷ்மர். இது பார்த்தீங்கன்னா வந்து தேவர்களோட கல்யாணம். நம்மளுக்கு வந்து திரௌபதி கல்யாணம், பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி. அந்த செட் ரொம்ப புதுசா இருக்கு, அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு செட். அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் பொம்மை, அந்த தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவா பார்த்தீங்களா. கீழே வந்து அது எந்த ஆங்கிள் நம்ம சுத்தினாலும் அது இப்படி அந்த காலத்து பொம்மை, ஈக்குவலிபிரியம். எஸ், அதோட அந்த அந்த கான்செப்ட்ல வந்தது. அதெல்லாம் வந்து இப்போ இன்னும் அதை பண்றவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா. இந்த மாதிரி அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி பொம்மையெல்லாம் நம்ம வாங்கணும். அதெல்லாம் நம்ம ஒரு வாங்கி அதை நம்ம நல்லா வந்து அந்த கலையெல்லாமும் வந்து வளரணும். ஸோ அதுக்கோசரம் வந்து என்னோட அம்மா இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூர் போயிருந்த போது வாங்கின்னு வந்த அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது வந்து சபரிமலை ஐயப்பன் பூஜா செட். அஸ்வினா இருக்கட்டும், அங்கிளா இருக்கட்டும், சித்தப்பா எல்லாருமே வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம் வந்து சபரிமலை ஐயப்பன். ஸோ இவ எல்லாரும் பூஜை பண்ற மாதிரி ஒரு ஐயப்பன் செட்டு. ஸோ இது வந்து இந்த சைட்ல வந்து ஒரு எக்ஸ்டென்சிவா வச்சுட்டு, இது வந்து இந்த இந்த கொஞ்சம் திருத்தமா இருக்கிற ஃபேஸஸ், இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிற பொம்மைகள்லாம் கொஞ்சம் ஒரு சைட்ல வைக்கலாங்கிறதுனால இந்த பக்கம் வச்சிருக்கேன். அண்ட் இந்த பொம்மைகளை பராமரிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கலை. அதுக்கான டிப்ஸ் தான் கொடுங்களேன். கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து பொம்மைகளை வாங்கி வைக்கிறது மட்டும் வந்து நவராத்திரி கிடையாது. அதை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோம், அதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு பாதி வேலையே. அதோட மூக்கெல்லாம் வந்து ஒரு கிளாத்தால கவர் பண்ணி, அதுக்கப்புறம் வசம்பு, வேப்பலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எந்த காட்டன்ல ரேப் பண்றோமோ, பேப்பர்லயோ இல்லை துணியில ஃபர்ஸ்ட் ஒரு ரேப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர் ரொம்ப வந்து இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் இல்லாத மாதிரி வசம்பு வேப்பலை எல்லாம் போட்டு நல்லா பூச்சி இதெல்லாம் பூச்சி வராம இருக்க வசம்பு வேப்பலையும் அதில் போட்டு நல்ல நல்ல காட்டன் பாக்ஸஸ்ல போட்டு பேக் பண்ணி நல்லா நீட்டாக ஸ்டோர் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பொம்மைகளுக்கு ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லா வருஷமும் நான் சொல்கிற மாதிரி ஒரு மெயின் குலு, ஒரு தீம் குலு, ஒரு மினியேச்சர் குலுவும் வச்சுருக்கேன். இந்த வருஷத்தோட மினியேச்சர் குலு இங்கே இருக்குது. இது வந்து மண்ணால் பண்ண மினியேச்சர்ஸ். அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த மாதிரி இது ரொம்ப இந்த குட்டி மினியேச்சர் வந்து இது அங்கிளோட அம்மாவோடது, தட் இஸ் அஸ்வினோட பாட்டியோட பொம்மை. இந்த குட்டி மினியேச்சர்ஸ் அது என்னோட மினியேச்சர் தீமுக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அதையும் எங்களோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழசு. இது அஃப்கோர்ஸ் நான் இப்போ வாங்கினது. இது ரொம்ப பழமையான ஒரு பொம்மை. அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ், அதெல்லாம் எதெல்லாம் என்னோட தீமுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக வெளியூர் வெளிநாடு போனால் எல்லாரும் அந்த ஊரில் என்னெல்லாம் ஃபேமஸோ அதை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்க பொம்மைகளை பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் இந்த கைவினை பொருட்கள் பண்ணுறவங்க வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க இல்லையா. ஸோ அவளை வந்து ஊக்குவிக்கிற விதத்தில் வந்து நம்ம வந்து இந்த சென்னப்பட்னா, கொண்டப்பள்ளி, இந்த மாதிரி வந்து கையால் பண்ணுற இந்த பொம்மைகளை வந்து வாங்கும்போது அந்த அந்த ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த கொலு பற்றியெல்லாம் பேசிட்டோம், நாங்கள் கீழே இருக்க கொலுவை பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் அதை பற்றி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சானனாங்கிறது வந்து 5 முகம் கொண்ட சிவன். ஸோ சிவன்னாலே உங்களுக்கு வந்து பஞ்சபூதம், 5 ஃபேஸஸ், பஞ்சபூதம் அடங்கினவர் தான் சிவன். நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு படியில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரிஷபாரூடர், ரிஷப வாகனத்து மேலே சிவன், பார்வதி குடும்ப சகிதமாக உட்காந்துருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்த படியில் வந்து அர்த்தநாரீஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி. எல்லா சிவனும் வச்சு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் வச்சே ஆகணும். ஸோ கபாலீஸ்வரர் சென்டரில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள். அது பக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பார்க்கடல் கடையரா, பழைய பொம்மை அது. பார்க்கடல் கடையும் போது வர அமிர்தம் வருது, விஷம் வருது. அந்த விஷத்தை வந்து சிவன் சாப்பிட்றார். அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பழைய சிவன். அந்த சிவனும் பக்கத்தில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு அவர் போய் அம்பாளோட மடியில் படுத்துறார். அந்த சுருட்டப்பள்ளி. ஸோ அது வந்து அடுத்த படியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கீழ்ப்படியில் வந்து இப்போ நெருப்பு, நிலம், நீர், காற்று, அந்த மாதிரி. ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னெல்லாம். ஸோ நெருப்புங்கிறதுனால திருவண்ணாமலைனா அது ரிலேட்டடாக அது கிரிவலம்க்கு அந்த மலை. அப்புறம் வந்து திருவண்ணாமலைனாலே உங்களுக்கு சித்தர்கள், ஸோ அந்த 18 சித்தர்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணுறார், அவர் வந்து ரொம்ப ஒரு முருக பக்தர் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறார், திருவண்ணாமலையோட கோபுரத்துக்கு மேலே நின்றுண்டு முருகான்னு சொல்லிட்டு குதிக்க போய்டுறார். அப்போ முருகர் தன்னோட 2 கரத்தால் வந்து அருணகிரிநாதரை தாங்குறார். ஸோ அந்த செட்டு வந்து திருவண்ணாமலையில் அந்த காட்சி
இயங்கியிருக்கு. அதனால நான் வந்து அந்த திருவண்ணாமலையோட இதுல வந்து சம்பந்தமா அதையும் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மீதி அந்த ஜம்புகேஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து அகிலாண்டேஸ்வரி, காளஹஸ்தி, இந்த மாதிரி மீதி அந்த பஞ்சபூத ஸ்தலங்களையும் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி, அப்புறம் சிவனோட ரிலேட்டட் என்னெல்லாம் திங்ஸோ அதெல்லாம் வந்து தீமா வச்சிருக்கேன். ஸோ இந்த வருஷத்தோட தீம் பேர் பஞ்சானனா. பஞ்சானனா 5 முகங்கள், சிவனோட 5 முகங்கள் சொல்லலாம். நாம பஞ்சபூத ஸ்தலமாவும் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ விரிவா, இவ்வளோ பொறுமையா எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்க நேயர்களுக்காக உங்க வீட்டு கொலுவை பத்தி இவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஐபிசி பக்தி சேனல் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் ரொம்ப நன்றி ஸ்ருதி. தேங்க்யூ. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான கொலுவை எதிர்பார்க்கிறோம். அண்ட் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஏதோ கொலுக்கு வந்தோம் பார்த்தோம்னு இல்லாம ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு கொலுவா இருக்கு. கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இன்னும் மேல மேல உங்களுடைய எல்லா வெஞ்சர்லயும் நீங்க சக்சஸ் ஆகணும்னு எல்லாரும் சார்பா நாங்க வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு.